பிரேஸ் தி லார்ட். இந்த நாளும் தேவன் ஒரு அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளும் அப்படியாய் நம்மள சாபங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மீட்டெடுத்து நம்ம தேவனுக்கு நம்ம ஆராதிப்போமாக. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கிடுவார். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கிடுவார். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கிடுவார். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கிடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. சாபங்கள் போக்கிடுவார், ஆசீர்வாதங்கள் தந்திடுவார். சாபங்கள் போக்கிடுவார், ஆசீர்வாதங்கள் தந்திடுவார். இயேசுவை அண்டி கொண்டார், இன்னல்கள் நீக்கிடுவார். இயேசுவை அண்டி கொண்டால் இன்னல்கள் நீக்கிடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவன் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவன் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நேற்றைய அந்த சாபம் ஏன் வருகிறது என்கிற தலைப்பை நாம் கூடி தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே சாபம் எதனால் வருகிறது என்று தியானிக்கின்ற பொழுது முதலாவதாக சாபம் பாவத்தால் வருகிறது என்பதை குறித்து நேற்றைக்கு நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது அதே சாபத்தை குறித்து. அதே நேரத்திலே இந்த சாபம் வேறு விதமாக, எப்படி உண்மையற்ற செயலால் சாபம் வருகிறது. ஒரு மனிதன் உண்மையற்றவனாக இருந்தால் அதனால் அவன் சாபம் வருகிறது, அவனுக்கு சாபம் வருகிறது. அந்த சாபம் அவனுடைய குடும்பத்தை பாதிக்கிறது, அவனுடைய சந்ததிகளை பாதிக்கிறது. இதுதான் இன்றைய நாளினுடைய தியானம். இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 5:27. அநேக பிரசங்கங்களிலே நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் கேட்டிருக்க முடியும். உங்கள் போதகர்கள், பிரசங்கிமார்கள் அநேகர் இதை குறித்து பேசியிருப்பார்கள். அருமையானவர்களே, 2 ராஜாக்கள் 5:27 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே எலிசா என்கிற தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறான் என்றால், தன்னுடைய வேலைக்காரனான கேயாசியை பார்த்து சொல்லுகிறான். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கு பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அருமையானவர்களே, எப்படிப்பட்டதான ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமை. எலியாவிடத்தில் இருந்தவன், எலிசாவிடத்தில் இருந்தவன், அந்த கேயாசி அவருடைய வேலைக்காரன், எல்லாவற்றிலும் அவர்களோடு கூட இருந்தவன். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது? எதற்காக இந்த சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான் எலிசாவிடமிருந்து என்பதை நாம் தியானிப்போமையானால், இங்கே பார்க்கிறோம், சீரியா படைத்தளபதியான நாகமான் அவன் குஷ்டரோகம் பிடித்தவனாக இருந்தான். அந்த குஷ்டரோகம் பிடித்தவன் பார்த்தீர்கள் சொன்னால், அங்கே
அவன் இந்த எலிசாவிடத்திலே போகும்படியாக அங்கே அவன் அனுப்பப்படுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல எலிசாவிடத்துல வந்ததை எலிசா சொல்றாரு, நீ போய் யோர்தானிலே 7 தரம் முக்கி எழுந்துரு, அதன் பிறகு பார் என்று சொல்லுகிறார். அவன் போக மறுக்கிறான். பிறகு அவருடைய படை வீரர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா அவர் ஒன்றும் பெரிய கடுமையான ஒரு காரியத்தை சொல்லவில்லையே, யோர்தானிலே போய் முழுகத்தானே சொன்னாரு, நீங்க ஒரு 7 தரம் முழுகினா என்ன அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய வற்புறுத்தல் பேரிலே அவன் போகிறான். யோர்தானிலே 7 தரம் முழுகி எழுந்திருக்கின்ற பொழுது ஒரு பச்சை குழந்தையை போல அவனுடைய தோல் நிறம் மாறி போகிறது. அல்லேலூயா. அதை பார்த்த உடனே அவனுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆச்சரியம். இத்தனை வருஷ காலமாக நாம் இப்படிப்பட்டதான ஒரு சுகத்தை காணவில்லையே, எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டோம், எத்தனையோ வைத்தியர்களை பார்த்தோம், ஒரு படை தளபதியாக இருந்து ஒரு பலமான ஒரு வீரனாக இருந்து நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு நோய் இருந்து நம்மை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்ததே என்று சொல்லி அவன் மிகவும் வருத்தத்தோடு இருந்தவன் இன்றைக்கு மிகுந்த சந்தோஷப்படுகிறான். மிகுந்த சந்தோஷப்பட்ட பிறகு அந்த சந்தோஷத்தை அவன் பகிர்ந்து கொள்ளும்படியாக எலிசாவிடத்தில் வருகிறான். எலிசாவிடத்திலே அவன் கேட்கிறான், ஐயா நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செஞ்சீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் நிறைய பரிசு பொருளாம் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த பரிசெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையும் உத்தமமான அந்த தீர்க்கதரிசி, தேவனுக்கு மட்டுமே தன்னை அடிபணிந்திருக்கிறான் அந்த தீர்க்கதரிசி, தேவனுக்கு பயந்து நடுங்குகிற அந்த தீர்க்கதரிசி சொன்னான், எனக்கு எந்த விதமான பரிசு பொருளும் தேவையில்லை, நீ எடுத்துக்கொண்டு போ சமாதானத்தோடு என்று அவனை அனுப்பினான். அனுப்பும் போது அவன் எவ்வளவோ வற்புறுத்தி அவர் வாங்கவே இல்லை. இந்த தீர்க்கசி இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல உள்ளவங்க வந்துட்டு அவங்க கேட்கறது, அதாவது அவங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னாடியே பாக்கெட்டை பார்ப்பாங்க, கையை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா பாத்துங்க அந்த காலத்துல அந்த தீர்க்கதரிசியானவர் அவர் என்ன பண்ணார், எலிசா வந்துட்டு எனக்கு ஒன்று வேண்டாம், நீ போ சமாதானத்தோட போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவனும் வந்துட்டு ரொம்ப கவலையோடு போயிட்டான். என்னடா இது, நம்ம இவ்வளவு கொண்டு வந்தோமே, இத்தனை கழுதைகளை இத்தனை கொண்டு வந்தோமே, குதிரைகள் இவ்வளவு கொண்டு வந்தோமே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலான்னு பார்த்தோம், கடைசியில் அவர் வாங்கவே இல்லையே, ஒரு சின்ன ஒரு தாளு வெள்ளி கூட வாங்கலையவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றான். மனது வந்து அந்த ஒரு விதத்துல ஒரு வருத்தத்துல போயிட்டே இருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி என்ன பண்றான்னு சொன்னா, திருட்டளவா என்ன பண்றான், இவருக்கு தெரியாம எலிசாவுக்கு தெரியாம அவங்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கமா ஓடி அவளுக்கு முந்திக்கிட்டு போய் அவங்க வழியில் நிற்கிறான். வழியில் நின்றுதான் அங்க பாக்குறாரு. அவரு யார் பாக்குறாரு, நாகமான் அந்த பாக்குறார், சிரியா தளபதி அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன விசேஷம், நல்ல விஷயமா? ஆமா நல்ல விஷயம்தான். நீங்க போனதுக்கு அப்புறம் 2 பேர் வந்தாங்க, தீர்க்கதரிசிங்க 2 பேர் வந்தது நான் பண்ணனா, ஐயா என்ன பண்ணாருன்னு என்னை அனுப்பி விட்டாரு, அவர்கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னாரு, அதனால தான் நான் வந்தேன். உடனே அப்படியா, அவர் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படி நான் மிகுந்த சந்தோஷத்தோடு ஏராளமான பொருள்களை அவனுக்கு கொடுக்குறான். அந்த பொருள்களையா வாங்கிட்டு வந்த அந்த கேயாசி என்ன பண்றான், தன்னோட வீட்டுல போயிட்டு அதை மறைச்சு வச்சுட்டு மறுபடியும் எப்போதும் போல வந்து என்ன பண்றான், எலிசாவினிடத்தில் வந்து நிற்கிறான். எலிசாவினிடத்தில் வந்து நின்றதுமே பாருங்க 2 ராஜாக்கள் 5:25 என்ன சொல்லுகிறா, எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். எலிசா கேட்கிறார், எங்கிருந்து வருகிறாய்? அதுக்கு கேசி சொல்றான், நான் எங்கேயுமே போலங்க, இங்கதான் இருக்கிறேன்றான். நான் எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கிறேன்றான். என்ன மாதிரி பொய் பாருங்க. இந்த பொய் வார்த்தை வந்த உடனே அப்பொழுதுதான் இவர் சொல்லுகிறார், இந்த பொய்யின் நிமித்தமாக ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி முன்பாக பொய்யை சொல்லுகிற அவனை பார்த்த உடனே, அவன் பொய் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியும், நீ போகும்போதே என்னுடைய ஞானதிசி வழியாக, என்னுடைய தீர்க்கதரிசி அந்த வல்லமை வழியாக நீ போன இடம் எனக்கு தெரியும், உன்னோட கூட என்னுடைய நினைவுகள் வந்தது, என்னுடைய ஆவி வந்தது என்று சொல்லி அப்பொழுதுதான் அவனை சபிக்கிறார். என்ன சபிக்கிறார், நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும், என்றைக்கும். அதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. பாருங்க, ஒரு சின்ன பொய், அவன் கொடுத்த அந்த பொருளை வாங்குறதுக்காக போனான். அதை இவர்கிட்டே கூட கேட்டுக்கலாம், ஐயா நான் உடனே ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டுவான்னு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு கூட வாங்கியிருக்கலாம். ஆனா திருட்டளவா போய் அவர்கிட்ட இந்த பொருளை வாங்கிட்டு வந்து மறைச்சு வச்சு இங்க இது பண்ணும்போது, நான் இங்கதான் இருந்தேன், வேற எங்கேயும் போறீங்க, இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டது, அந்த பொய்யை சொன்னதுமே அந்த பொய்யின் நிமித்தமாக அவனுடைய உண்மையற்ற செயலால் இவர் சபிக்கிறாரு, நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கு பிடித்திருக்கோம் என்றார்.
உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு சென்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனானவன், தேவனை அறிந்திருக்கிறவர்கள், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், வேத வாக்கியங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அன்றாடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நம்முடைய வாயிலிருந்து வஞ்சனையான சொல்லும் வரக்கூடாது, பொய்யான காரியம் வரக்கூடாது. அதுவும் தேவ மனுஷரிடத்தை பேசுகின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதை கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஐயா, நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன், மன்னியுங்கள், இதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வழிமுறையில கேட்க வேண்டுமே தவிர பொய்யான காரியத்தை சொல்லி அந்த ஊழியரை ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கேயாசிக்கு வந்த நிலைமைதான் இன்றைக்கு நமக்கும் வரும். அருமையானவர்களே, இதை பயமுறுத்தலுக்காக சொல்லவில்லை, வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியம். உண்மையற்றவனுக்கு அந்த செயலால் அவனுக்கு சாபம் வரும். நேற்றைக்கு பார்த்தோம் பாவத்தினால் சாபம், இன்றைக்கு பார்த்தோம் உண்மையற்ற செயலால் சாபம் வரும். அந்த சாபத்தை நாம தவிர்க்கணும்னு சொன்னா எதுவாலும் சரி, உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லாத இல்லைன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சினது தேவனுக்கு ஏற்றது, தேவனுக்கு அடுத்தது, அவ்வளவுதான். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். இன்றைய தினம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களிடத்தை பேசுவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதா, ஆமென்.